இலங்கைக்கு தங்களை மீள அனுப்புமாறு இந்திய முகாமில் வசிக்கும் மன்னாரைச் சேர்ந்த ராஜினி கோரிக்கை விடுக்கின்றார். இது தொடர்பில் கடந்த 5ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துவிட்டு இந்திய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தங்களை தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் போதியளவு அடிப்படை மற்றும் உணவு வசதிகள் இல்லாததால் தங்களை சொந்த நாட்டுக்கு அனுப்புமாறு மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை தம்மை அனுப்பி வைக்காததால் மிகுந்த அவதிப்பட்டு வருவதாகவும், இந்த விடயத்தில் இலங்கை ஜனாதிபதி உதவ வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றார். அந்த ஃபேமிலி மீனவ ஃபேமிலி இலங்கையில் நிலவிய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக 2023ஆம் ஆண்டு மே மாதம் மன்னாரில் இருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு சென்று இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வந்த மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த டிம்ஷிக் அவரது மனைவி கிறிஸ்டபேல் ராஜினி குடும்பத்தினர் தம்மை மீள இலங்கைக்கு அனுப்புமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தங்களுடன் தங்கியிருந்த 13 குடும்பங்களில் 9 குடும்பங்கள் சட்டவிரோதமான முறையில் பணம் செலுத்தி படகில் இலங்கைக்கு மீண்டும் சென்றுள்ளதாகவும், தம்மிடம் படகில் செல்வதற்குரிய போதிய அளவு பண வசதி இல்லாத காரணத்தினால் தங்களால் செல்ல முடியாமல் உள்ளதாகவும், இங்கே தங்களால் தொடர்ந்து வசிக்க முடியாதுள்ளதாகவும் தங்களை சொந்த நாட்டுக்கு அனுப்புமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த 2022 மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 300க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடி கடல் வழியாக தமிழகத்திற்குள் அகதிகளாக வர தொடங்கியதாகவும், தமிழகத்திற்கு அகதிகளாக வந்த இலங்கை தமிழர்களை தமிழக அரசு மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாங்க இங்க இருக்கிற கஷ்டத்தாலதான் போறோம்னு சொல்றோம். எங்களுக்கு இங்க எந்த வித உதவியும் இல்ல. இங்க இருந்து நாங்க கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சாப்பாடு குடிய எங்களுக்கு ஒழுங்கா தாரதும் இல்ல. அவங்க கொடுக்குற சாப்பாடை திண்டா குடிய எங்களுக்கு அல்சர் வருது, ஊசி போடணும். 3 வருஷமாக நாங்க சரியா கஷ்டப்பட்டுட்டோம். இங்க இருந்து எவ்வளவு வேதனைப்படணுமோ அவ்வளவு வேதனைப்பட்டுட்டோம். எங்களுக்கு பாஸ்போர்ட் தந்து கூடிய எங்களை அனுப்புறாங்க. இத 9 குடும்பம் 13 குடும்பத்துல 9 குடும்பம் கடலாலேயே போயிட்டுது. எங்களை வச்சு ஆபீஸ்காரர்கள் டார்ச்சர் பண்றாங்க வச்சு. நான் என் புருஷனை கூட்டிக்கிட்டு ஏழாத புருஷன் வலிப்பு வருது, அவரை கூட்டிக்கொண்டு வேலைக்கு போன இடத்துல போன் அடிச்சு கூப்பிட்டு தப்பியோட முயற்சி பண்ணன்னு சொல்லி மறைமுக போலீஸை வச்சு டிபார்ட்மெண்டே வந்து கேம்ப்ல இறங்கிட்டாங்க. 1 போலீஸ் 2 போலீஸ் வந்தா பரவாயில்ல, ஊருப்பட்ட போலீஸ் வந்து எங்களுக்கு டார்ச்சர், எங்களுக்கு தப்பான முடிவுல பாக்குறாங்க. ஒரு கொலைகாரனை பிடிக்கிற மாதிரி எங்களை வந்து செக் பண்ணிருக்காங்க. எப்ப வந்தீங்க? ஏன் இலங்கை வந்தீங்க? பொருளாதார பிரச்சனையா வந்த சரியான கஷ்டப்பட்டு தான் நாங்க இங்க வந்தோம். இங்கேயும் சரியா வேதனைப்படுறேன். ஸ்ரீலங்காயோட இங்கதான் வேதனை எங்களுக்கு சரியான கூடுதலா இருக்கு. நிம்மதியா படுத்துறங்க இயலாது. மழை வந்தா கூடிய குந்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒழுங்கான ஒரு உடுப்புகளோ எந்த விதமான இதுகளும் இல்லை.